1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் உங்களுக்கு நான் மீண்டும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. கொரிந்தியருக்கு எழுதின கடிதம் மிக முக்கியமான ஒரு கடிதம். பிஷப் வேதநாயகம் அசரியா, சாமுவேல் வேதநாயகம் அசரியா, இந்திய மிஷனரி சங்கத்தின் ஸ்தாபகர், அவர் குறிப்பிடுகிற போது அவர் ஸ்தாபித்த தோர்னக்கல் பேராயத்தில் எல்லாருக்கும் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினது கொரிந்தியருக்கு எழுதின இந்த 2 நிருபத்தை தான். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நிருபத்தை சபைகள் கற்றுக்கொண்டால் அவர்கள் தவறி போவதற்கு, பாவத்தில் அமிழ்ந்து போவதற்கு, அவர்களுக்குள் சண்டை சச்சரவு வருவதற்கு இடம் இருக்காது என்று சொன்னார். ஆகினாலே இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம். இதை நீங்கள் இந்த தபசு நாட்களில் சீராக படிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பார்த்து நான் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சபையிலே பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை இல்லாத சபை இல்லை. டாக்டர் தியோடோ வில்லியம் சொன்னார், கூன் இல்லாத ஒட்டகத்தை எனக்கு காட்டு, குறைவு இல்லாத சபையை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னார். கூன் இல்லாத ஒட்டகத்தை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததில்லை. ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்சம் தலையாட்டுறீங்க. சபையிலே பிரச்சனை இருக்கிறது. குலோவேதியாள் என்கிறவள் யார்? அதை குறித்த பின்னணியம், வேத பின்னணியம் என்ன சொல்லுகிறது? அவள் எபேசு நகரத்திலிருந்து வந்திருக்கக்கூடும், அவள் ஒரு அடிமை பெண்ணாக இருந்திருக்கக்கூடும். சபையிலே வந்திருக்கும் போது அவள் பார்க்கிறாள் அவர்களுக்குள் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை அந்த வீட்டிற்கு விருந்தினராக அவர் பவுல் சென்றிருக்கலாம். சென்றிருக்கும் போது அவருடைய காதில் என்ன செய்கிறாவா? மெதுவாக போடுறா, இந்த சபையில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் தீர்த்து வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறார். அதை ஒளிவு மறைவில்லாமல் பவுல் சொல்லுகிறார். அது எனக்கு பிடித்திருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கேயும் 2 மூப்பர்கள், அதிலும் குறிப்பாக மூப்பராக இருந்த சகோதரிகள், தலைமைத்துவத்திலே பெண்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதில் நாம் அறிகிறோம். அவர்களுக்குள் இருந்த சிக்கலை குறித்தும் பேசி நீங்கள் சேர்ந்து சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று பவுல் அங்கு ஆலோசனை சொல்லுகிறார். இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன? நாம் குறைவுள்ளவர்கள் என்பதை முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். இதை ஒத்துக்கொண்டோமானால் இதிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சரி, இவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஏக மனமும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும், ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்று சேர்ந்திருப்பதற்கான அவசியத்தை அவர் வற்புறுத்துகிறார். இதை நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முன்னுரையை நான் பார்த்துவிட்டு செல்லலாம் என்று யோசிக்கிறேன். அதில் முக்கியமானது, சபை தேவனுடையது, கிறிஸ்துவின் சபை ஒன்றானது, பொதுவானது, அது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டது. இது யோவான் 17ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்து கையாளப்பட்டிருக்கிற வசனம். அது தேவனாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்படுவது என்பது தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு உலகத்துக்குள் மீண்டும் திரும்பி அனுப்பப்படுவது. த ஒன் ஹோலி அப்போஸ்தலிக் கேத்தலிக் சர்ச் என்று சொல்லுகிறோம் இல்லையா? நம்முடைய விசுவாச பிரமாணத்திலே சொல்லுவோம், ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறோம் என்பது இந்த 17ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நிசையா விசுவாச பிரமாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக சபை என்பது ஒன்றாக இருக்க வேண்டும், அது சகலமானவர்களுக்கும் பொதுவானது, அது யாருக்கு என்று வரையறுக்கப்பட்டதல்ல. ஆனால் அநேகர்கள் நாம் என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பாத்தியப்பட்டது என்று யோசிக்கிறோம். டாக்டர் ஜான் ஸ்டார்ட் என்கிற போதகர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் தங்கள் அங்கத்தினர்களுக்காக இயங்குகிறது, திருச்சபை அதற்கு விதிவிலக்கு. ஏனென்றால் திருச்சபை தன் அங்கத்தினர்கள் அல்லாதவர்களுக்காக இயங்குகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லுகிறார். எப்படி புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாருக்கும் திருச்சபையிலே இடம் உண்டு, எல்லாருக்கும். இது தேவனுடைய வீடு, அது திறந்த வீடாக இருக்கிறது, அது ஒன்றானது, பொதுவானது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அல்லது மீட்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டு உலகத்துக்குள் மீண்டும் அனுப்பப்படுகிறவர்கள். இதுதான் திருச்சபையை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது முதலாவது உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 2வது, நாம் நல்லுறவை பற்றி பேசுவதற்கு காரணம் என்ன? 2வது பேராகிராஃப் வந்தீங்கன்னா, விசுவாச வீட்டாரின் ஒற்றுமையே பிரிந்து கிடக்கும் உலகத்திற்கு நாம் நடத்தி காட்டும் நல் உறவுக்கான பாடம் என்று அங்கு எழுதியிருக்கிறோம். நான் ஏற்கனவே பிஷப் அசரியாவை பற்றி நான் சொன்னேன். நம்ம சிஎஸ்ஐ என்கிற ஒரு அமைப்பின் கீழாக நாம் இருக்கிறோம், சர்ச் ஆஃப்
சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு. இதற்கு நோக்க வார்த்தை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க. இந்த நோக்க வார்த்தையை வைத்ததற்கு காரணம் என்ன? இப்படி ஒரு சபை கூட்டமைப்பு வர வேண்டும் என்கின்ற சிந்தனை வந்ததற்கு என்று காரணம் என்ன? அந்த காலத்தில் இந்த சிஎஸ்ஐ ஃபார்மேஷனுக்கு முன்னால் பல்வேறு மிஷினரி இயக்கங்கள் ஆங்காங்கு சபைகளை ஸ்தாபித்திருந்தார்கள். மதுரை மாவட்டத்திலே லண்டன் மிஷினரி சொசைட்டி, அதே போல் தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா சர்ச் மிஷினரி சொசைட்டி, த சொசைட்டி ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் த காஸ்பல், அமெரிக்கன் மிஷன் அப்படின்ற சபையும் இருந்தது. இப்படி எந்தெந்த நாட்டிலிருந்து வந்தார்களோ அவர்கள் சபைகளை ஸ்தாபித்து அந்த சபைகளை கண்காணித்து கொண்டிருந்தார்கள். அது சுதந்திர காற்று வீசிய ஒரு காலம். அப்போ இந்தியா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்த போதுதான் இந்த கருத்தை அவர் முன்மொழிந்தார். ஒரு சேர்ந்திருக்கும் ஒரு இந்தியாவை சந்திக்க வேண்டும் என்றால் பிளவுபட்டிருக்கும் ஒரு சபையினால் கூடாது என்று சொன்னார். இஃப் யூ வாண்ட் டு ரீச் a united India, the church must be united அப்படின்னு சொன்னார். A divided church cannot be an answer and the panacea to the united country அப்படின்னு சொன்னார். இப்போ இந்தியா ஒற்றுமையாக இருக்கான்னு தெரியல. அவர் சொன்னது என்ன? ஒன்றுபட்ட இந்தியாவை சந்திக்க வேண்டும் என்றால் சபை ஒன்றுபட வேண்டும். இதுதான் அதற்கான மூல கருவாக எடுத்துக்கொண்டு இந்த சபை ஒற்றுமையை கொண்டு வந்தார். இப்போ சபை ஒற்றுமையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 13ஆம் அதிகாரத்திலே, சீஷர்கள் நீங்கள் ஒன்றாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னார். அப்போ நம்ம சாட்சி, ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு சபைகளுக்கு அடித்தளமாக தேவையானது என்ன? இவர்கள் எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறார்கள், உயிருக்கு உயிராக ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களே, வேற்றுமை கடந்த ஒரு அந்யோன்யம் இவர்கள் மத்தியிலே இருக்கிறதே என்பதை வெகுஜனம் பார்த்து பாராட்டி இந்த சபையிலே நானும் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் என்று முன்வர வேண்டும். இதுதான் உலகத்தை ஈர்ப்பதற்கான ஒரு வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த பேராகிராஃப்க்கு வாங்க. மிக முக்கியமானது அங்கே நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்றால், தனி வாழ்விலும் சக மனிதரோடும் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் கசப்பு என்னும் விஷவித்து வெவ்வேறான பல உறவுகளுக்குள் நுழைவதற்கு இடமின்றி காப்பதே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால். பல்வேறு உறவுகளை பற்றி அதில் பட்டியலிட்டிருக்கிறோம். இது வேதத்திலிருந்து எடுத்து கையாளப்படுவது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீர்களானால் 12-13ஆம் அதிகாரத்திற்கு சாராம்சம் சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது தனி மனிதன் தேவனோடு ஒப்புரவாகுவதை பற்றி பேசுகிறார். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். இது தனி மனிதன் தேவனோடு இணைக்கப்படுவதற்கான ஒரு அழைப்பு. இது வேதத்திலே திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது. அது எப்படி சாத்தியமானது? சிலுவையினாலே சாத்தியமானது. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே கூட ஒப்புரவாக்கி, சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாய் நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார் என்பதை அவங்க மறைமுகமாக சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இதை சொல்லுகிறார். அவர் சிலுவைக்கு சென்றதற்கான நோக்கம் என்ன? பிதாவுக்கும் நமக்கும் மத்தியில் தீரா பகைமை இருக்கிறது. அவருடைய கோபத்தை அமர பண்ண வேண்டும். நாம் பாவத்துக்குரிய தண்டனையை நாம் செலுத்த வேண்டும். இது ரெண்டையும் செய்வதற்கு நாம் அருகதையற்றவர்களாக இருக்கிறோம். அவர் சிலுவைக்கு சென்றதினாலே தேவனுடைய அன்பை விளங்க பண்ணினார். மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கும் இந்த பகைமை என்னும் சுவரை அவர் உடைத்தார். மனிதருக்கும் மத்தியில், யூதர்களுக்கும் புறவினத்தவருக்கும் மத்தியில் இருக்கின்ற இந்த பகையாகிய தடுப்பு சுவரையும் அவர் தகர்த்தார் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அது மிக தெளிவாக பதிவாகி இருக்கிறது. ஆக அதைத்தான் இங்கு சொல்லுகிறார். நாம் சிலுவையும் ஒற்றுமையும் என்று பேசுவதற்கு காரணம் என்ன? நல்லுறவும் என்று பேசுவதற்கு காரணம் என்ன? இங்கே அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார். இங்கே நான் கீழ்கோடிட்டு காட்ட விரும்புகிற கருத்து, கிறிஸ்துவுக்கு வெளியிலே ஒற்றுமை என்பதற்கு சாத்தியமே இல்லை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? அவுட்சைட் கிரைஸ்ட் there is no scope for unity. சபையின் ஐக்கியம் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் வருகிறது. அவர்தான் எல்லாரையும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பு என்று சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு நான் இணைக்கப்படும் போது பழைய மனிதன் செத்து புதிய மனிதனாக நான் பிறவி எடுக்கிறேன். கெட்ட மனிதனை நல்லவனாக்குவது சுவிசேஷம் அல்ல. பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார். அதுதான் சுவிசேஷம்.
ஆகினால் ஒரு புது வாழ்வு மங்களகரமாக நம்முடைய வாழ்க்கையில் துவங்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை துவக்கி இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. முதலாவது உங்களை பார்த்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை நீங்கள் துவக்கவில்லை என்றால் ஆண்டவருக்கு என்று உங்களை சமூலமாக கொடுத்து பாருங்கள். பூரண மனம் திரும்புதலோடு வாருங்கள். குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று இளைய குமாரன் தகப்பனிடத்திலே அறிக்கை செய்தது போல உங்கள் குறைவுகளை, குற்றங்களை எல்லாவற்றையும் ஒளிவு மறைவில்லாமல் ஒரு பச்சை குழந்தையை போல நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. என்னுடைய பாவத்திற்கு நானே தீர்வு காண முடியாது. பாவத்திலிருந்து மனிதனாக தன்னுடைய சொந்த முயற்சியினால் வெற்றி பெற முடியாது. ஆஸ்தியை கொடுத்தாலும் அதை வாங்கிக் கொள்ள முடியாது. 46ஆம் சங்கீதத்தில் அதை குறித்து தெளிவாக பேசுகிறார். எவ்வளவுதான் பொருளை கொடுத்தாலும் ஒருவன் தன் சகோதரனுக்காக, அவனுடைய மீட்புக்காக எந்த கரையத்தையும் செலுத்த முடியாது என்று அங்கு சங்கீதக்காரன் பேசுகிறார். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குகிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமசம் ஒப்புவித்திருக்கிறார். ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்தார். தி மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். அதுக்கப்புறம் ஒப்புரவாக்குதலின் செய்தியையும் சொல்லுகிறார். அதையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். 19ஆம் வசனத்தை பாருங்கள். எப்படி ஒப்புரவாக்கினார் என்பதை பற்றி பேசுகிறார். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை கணக்கில் வைக்காமல். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. அதாவது தேவன் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? அவருடைய ஞாபக புத்தகத்தில் எல்லாம் இருக்கிறது. அவரால் கணக்கு வைக்க முடியும். அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தேவதூதனை போல நாம் இங்கு உட்கார்ந்து இருக்கலாம். என்னுடைய பகல் வாழ்க்கை, என்னுடைய இரவு வாழ்க்கை, என்னுடைய இரட்டை வாழ்க்கை எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. ஆனால் தேவன் அதை கணக்கில் வைக்கவில்லையாம். கணக்கில் வைக்காமல் என்ன செய்தாராம்? அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை ஒப்புவித்தார். ஊழியத்திற்கு அவர் கொடுக்கிற உபதேசம் என்ன? இந்த உபதேசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை கணக்கில் வைக்கவில்லை. முதலாவது, ஆண்டவரோட ஒப்புரவானா பழைய காரியத்தெல்லாம் நான் தோண்ட மாட்டேன்னு சொல்றாரு. ஆறுதலாக இருக்கு இல்லையா? நம்ம மன்னிப்பு கொடுத்தாலும் என்ன செய்வோம்? திரும்ப திரும்ப தோண்டி எடுத்து காண்பிப்போம். அப்புறம் திரும்ப மறைச்சி வச்சுக்குவோம். திரும்ப தப்பு பண்ணால் தோண்டி காட்டுவோம். அவர் என்ன சொல்றாரு? நான் திரும்ப நினைக்க மாட்டேன்றாரு. முதுகுக்கு பின்னாக எரிகிறேன்றாரு. சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுவேன்றாரு. அவைகளை நான் நினைப்பதே இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவருக்குன்னு ஒரு குறைவு இருக்குமானால் அறிக்கை செய்த பாவத்தை அவர் மன்னிக்கிறார், மறக்கிறார். God has a weakness. நான் அறிக்கை செய்த பாவத்தை அவர் மீண்டும் பட்டியலிட்டு எனக்கு காண்பிப்பதே இல்லை. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எப்படி உலகத்தாருடைய பாவங்களோடு அவர் ஒப்புரவாக்கினார்? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தவறு செய்த மனிதன், தவறு இழைக்கப்பட்டவரிடத்துல போய் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். இதான் சமுதாயத்தினுடைய மரபு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இங்கே உட்கார்ந்துருக்கிறது யாரும் தேவதூதர்கள் இல்லையே. நீ உட்கார்ந்துருக்கிறது பார்த்தா பயமா இருக்கு. இடம் தவறி வந்துட்டேனோ, வேற எங்கேயோ போயிட்டேனோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாருமே இல்லைம்மை. தவறு செய்த மனிதன் தவறு இழைத்தவரிடத்தில் போய் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். தான் மனிதனுடைய வைராக்கியம்ல. அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு பெருமையோடு உட்கார்ந்துருப்பான். ஆண்டவர் செய்கிறாரு, தவறு இழைக்கப்பட்டவர் தவறு இழைத்தவனிடத்தில் போய் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை, எவ்வளோ நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை. உலகத்தில் வேறு எங்கும் இந்த சுவிசேஷம் கிடையாது. உலகத்தாரின் பாவங்களை கணக்கில் வைக்காமல் அவர்களை தம்மோடு கூட அவர் ஒப்புரவாக்கி கொண்டார். இட்ஸ் அ காட்ஸ் இனிஷியேட்டிவ், இட்ஸ் நாட் அ ஹியூமன் இனிஷியேட்டிவ். அவர் முந்திக் கொள்ளுகிறார். அவர் என்னை முந்தி அன்பு கூர்ந்ததினாலே அவர் என்னை மன்னிப்பதற்கும் அவர் முந்திக் கொள்ளுகிறார். அட்டகாசமான ஒரு செய்தி. ஆக ஒப்புரவாக்குதலின் செய்தி, ஒப்புரவாக்குதலின் உபதேசம், ஒப்புரவாக்குதலின் வாழ்க்கை குறித்து பேசுகிறார். இது முக்கியமாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டி. தனி மனிதர்களை தேவன் தம்மோடு கூட ஒப்புரவாக்குகிறார். உங்களை பார்த்து நான் கேட்ட கேள்வி, நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறீர்களா என்பதுதான். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நாம் இருக்கும் இடங்களில் எல்லாம் இந்த கசப்பு என்னும் வேர் அடியில பாய்ந்து எல்லா உறவுகளையும் சிதைத்து விடும். உங்களையும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற உறவை சிதைத்து விடும், குடும்ப உறவை சிதைத்து விடும், அப்புறம் சமுதாயத்தில் அல்லது சபைக்குள்ளாக இருக்கிற உறவை சிதைத்து விடும். சபையில் பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை உள்ள மனிதர்கள் இருப்பதினால் சபைக்குள் பிரச்சனை இருக்கிறது. இது யார் குறைவு என்று சொல்லுவதற்கு நாம் இங்கு வரவில்லை. இதற்கு எப்படி
விமோச்சனம் காண்பது அல்லது விடை காண்பது என்பதற்காக வந்திருக்கிறோம். கடைசி பேராகிராஃப் மட்டும் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்தவ ஒற்றுமை சாத்தியமே என்பதை வேத வெளிச்சத்தில் சீர்தூக்கி பார்ப்போம். பழுதுபட்ட நமது உறவுகளை ஆவியானவர் தரும் வேத வெளிச்சத்தில் அடையாளம் காண்போம். திருமறை சொல்லும் தீர்வினை நம் சபையிலும் நடைமுறைப்படுத்துவோம். இந்த உறவு செப்பனிடுதலே நம் சபைகளுக்கு நிஜமான அலங்காரம். முதல் பக்கத்தில் ஒரு பாட்டின் வரிகள் கீழே போட்டிருக்க. அந்த 2வது ஸ்டான்ஸா உங்களுக்கு நான் வாசிக்கணும்னு விரும்புகிறேன். இதை நான் கீழ்கோடிட்டு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உறவை காத்து வளர்ப்பதே நல்ல ஆவியின் முதிர்ச்சி. பிளவுகள் தொடரும் போது சரிந்திடும் நம் சாட்சி. சிலுவை உயர்ந்தால் பேதங்கள் மறையும், சத்தியமும் கிருபையும் சேர்ந்தே ஆட்சி புரியும். சிலுவை உயர்ந்தால் பேதங்கள் மறையும், பேதங்கள் உயர்ந்தால் சிலுவை மறைந்துருங்க. தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள். தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா அபாகா அபாகா.